வணக்கம். சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் போரை முடிக்க கிளைமாக்ஸ் மூவ். ஈரானின் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் அதிரடி லேண்டிங். ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கம் இந்தியாவை மீட்டெடுக்குமா வெனிசுலா எண்ணெய். அமெரிக்கா ஈரான் போரை முடிக்க கத்தார் மெகா பிளான். 4 அரபு நாடுகளுடன் அவசர ஆலோசனை. ஜனவரி 6 கலவரக்காரர்களுக்கு 15,000 கோடி. அமெரிக்காவை உழுக்கும் ட்ரம்பின் ஊழல் நிதி குவியும் வழக்குகள். சொந்த கட்சியிலேயே எதிர்ப்பு. Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாராயிருங்க. Coming soon. உலகையை உலுக்கி வரும் அமெரிக்கா ஈரான் இடையேயான மகா யுத்தத்தை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் அதிகாரப்பூர்வ மத்தியஸ்த நாடான பாகிஸ்தான் தற்போது தனது இறுதி மற்றும் மிக முக்கிய ராஜதந்திர காய் நகர்த்தலை தொடங்கியுள்ளது. அமெரிக்கா முன்வைத்துள்ள புதிய அமைதி திட்டத்தை ஈரான் தீவிரமாக பரிசீலித்து வரும் வேளையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி பில் மார்ஷல் ஆசிம் முனீர் நேற்று நள்ளிரவு திடீரென ஈரான் தலைநகர் தெஹ்ரான் வந்தடைந்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா ஆகிய இரு துருவங்களையும் இணைக்க பாகிஸ்தான் ராணுவம் எடுத்துள்ள இந்த அதிரடி முயற்சி சர்வதேச புவிசார் அரசியலில் உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெஹ்ரான் விமான நிலையத்தில் ஆசிம் முனீரை ஈரானிய உள்துறை அமைச்சர் எஸ்கந்தர் மொமேனி மற்றும் ஏற்கனவே அங்கு முகாமிட்டிருந்த பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொக்சின் நக்வி ஆகியோர் நேரில் வரவேற்றனர். பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் இந்த அதிரடி வருகை குறித்து பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி தற்போதைக்கு அமைதி பேச்சுவார்த்தையில் ஒரு தீர்க்கமான முற்றுப்புள்ளி எட்டப்பட்டு விட்டதாக கூற முடியாது என எச்சரித்துள்ளார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான முரண்பாடுகள் மிகவும் ஆழமானவை மற்றும் விரிவானவை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பாகிஸ்தானின் இந்த அதிகாரப்பூர்வ மத்தியஸ்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நிச்சயம் உதவும் என மிகுந்த நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முதன்முறையாக அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ் மற்றும் ஈரானிய தூதுக்குழுவை நேரில் சந்தித்து ஆசிம் முனீர் பேச்சுவார்த்தை நடத்தியது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த பேச்சுவார்த்தையின் மிக முக்கிய முட்டுக்கட்டையாக இருப்பது உலக பொருளாதாரத்தையே ஆட்டி படிக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரம் தான். கடந்த பிப்ரவரி 28 அன்று அமெரிக்க இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இந்த முக்கிய கடல் வழி பாதையை ஈரான் மூடியது. இதன் காரணமாக உலகளாவிய எரிவாயு மற்றும் எண்ணெய் விநியோகம் முடங்கியுள்ளதால் உலக நாடுகள் அலற தொடங்கியுள்ளன. இந்த ஜலசந்தியை மறித்ததாக கோரி ஈரானிய அதிகாரிகள் மீது புதிய தடைகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் தற்போது தீவிரமாக முயன்று வருகிறது. இதற்கிடையே போரில் அமெரிக்காவிற்கு பக்கபலமாக நிற்காத நேட்டோ கூட்டாளி நாடுகள் மீது அதிபர் டொனால்டு டிரம்ப் கடும் அதிருப்தியில் இருப்பதாக மார்க்கோ ரூபியோ எச்சரித்துள்ளார். சண்டை மீண்டும் வெடித்தால் ஐரோப்பிய நாடுகள் மாற்று திட்டத்தை தேட வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் தற்காலிகமாக நீடித்தாலும் ஈரானின் ஆதரவு பெற்ற கிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தனது கொடூர தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகின்றது. மார்ச் 2 முதல் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இதுவரை 3111க்கும் மேற்பட்டோர் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் அதரவைக்கும் புள்ளி விபரத்தை வெளியிட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை நேற்று மட்டும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரு சிறு குழந்தை மற்றும் 6 மீட்பு பணியாளர்கள் உட்பட 10 பேர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போரை நிறுத்த வேண்டும் என்பதே தங்களின் பிரதான கோரிக்கை என ஈரான் வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் இந்த டெஹ்ரான் விசிட் உலக போராக வெடித்துள்ள இந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா என்பதை உலகமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா ஈரான் போர் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி முழுமையாக முடக்கப்பட்டதன் காரணமாக உலகளவில் மிக கொடூரமான எரிசக்தி பேரிடர் வெடித்துள்ள இக்கட்டான சூழ்நிலையில் இந்தியாவை காப்பாற்ற வெனிசுலா களமிறங்கியுள்ளது. வளைகுடா நாடுகளில் நிலவும் கடுமையான போர் பதற்றத்தால் இந்தியாவின் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதியாக குறைந்துள்ள நிலையில் இந்தியாவிற்கு எண்ணெய் வழங்கி கைதூக்கிவிட வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அடுத்த வாரம் இந்தியாவிற்கு அதிரடி பயணம் மேற்கொள்ளவுள்ளார். சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள பிரத்யேக அறிக்கையின்படி உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இருப்பை கொண்டுள்ள வெனிசுலா மே மாதத்தில் இந்தியாவின் 3வது பெரிய எண்ணெய் விநியோக நாடாக அசுர வளர்ச்சி பெற்றுள்ளது. ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் வெனிசுலாவில் இருந்து இந்தியாவிற்கான கச்சா எண்ணெய் இறக்குமதி கிட்டத்தட்ட 50% அதிரடியாக அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்து வருவதால் இந்தியா தற்போது அதிக அளவில் ரஷ்ய எண்ணெய் வாங்கி வருகின்றது. இந்த வருவாய் உக்ரைன் போருக்கு பயன்படுத்தப்படுவதால் இதனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம்
கடும் கோபமடைந்துள்ளது. ரஷ்யா மற்றும் ஈரானிய எண்ணெயை சார்ந்திருப்பதை இந்தியா உடனடியாக நிறுத்த வேண்டும் என வாஷிங்டன் நெருக்கடி கொடுத்து வருகிறது. கடந்த ஜனவரி மாதம் காரகாசில் புகுந்து வெனிசுலாவின் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க படைகள் கடத்தி சென்ற பிறகு அந்த நாட்டின் ஒட்டுமொத்த எண்ணெய் வளத்தையும் வாஷிங்டன் தனது முழுப்பிடிக்குள் கொண்டு வந்துள்ளது. தற்போது எந்தவொரு அமைதி பேச்சுவார்த்தைகளிலும் ஈரானின் செல்வாக்கை முற்றிலுமாக ஒடுக்குவதற்காகவே வெனிசுலா கச்சா எண்ணெயை இந்தியாவிற்கு விற்று உலக விநியோக சங்கிலியை மாற்றியமைக்க ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். இந்தியாவின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் பாதியளவு வழக்கமாக ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே கொண்டு வரப்படுகிறது. ஆனால் ஏப்ரல் 8 போர் நிறுத்தத்திற்கு பிறகும் ஈரான் இந்த கடல் வழியை மூடியுள்ளதாலும் அமெரிக்க கடற்படை ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டுள்ளதாலும் இந்த வழித்தடம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்தியாவின் முக்கிய விநியோகஸ்தரான சவுதி அரேபியாவின் எண்ணெய் விநியோகம் ஒரு நாளைக்கு 6,70,000 பீப்பாய்களிலிருந்து 3,40,000 பீப்பாய்களாக பாதியாக குறைந்துள்ளது. மேலும் வளைகுடா பகுதியில் இந்தியாவிற்கு சொந்தமான 13 பிரமாண்ட சரக்கு கப்பல்கள் சிக்கி தவித்து வருவது புதுதில்லிக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் ஓமன் கடற்பகுதியில் இந்தியாவுடன் தொடர்புடைய கப்பல் ஒன்று ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகி கடலில் மூழ்கியதும் நிலைமையின் தீவிரத்தை உணர்த்துகின்றது. தற்போது இந்தியாவின் ஒரே நம்பிக்கை கடலில் ஏற்கனவே ஏற்றப்பட்டு தடை செய்ய விலக்கு பெற்றுள்ள ரஷ்யா கச்சா எண்ணெய் அல்லது வெனிசுலாவின் கனரக கச்சா எண்ணெய் மட்டுமே. வெனிசுலாவிடம் சுமார் 303 பில்லியன் பீப்பா எண்ணெய் இருப்பு உள்ளது. இந்த கனமான கந்தகம் நிறைந்த வெனிசுலா எண்ணெய் சுத்திகரிக்கும் அதிநவீன தொழில்நுட்ப வசதி குஜராத்தின் ஜாம் நகரில் அமைந்துள்ள ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வளாகத்திற்கு மட்டுமே உள்ளது. உலகையே அச்சுறுத்தி வரும் அமெரிக்கா ஈரான் இடையேயான மகா யுத்தத்தை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஆசிம் முனீர் தெஹ்ரானில் முகாமிட்டுள்ள அதே வேளையில் மத்திய கிழக்கில் வல்லரசு நாடான கத்தாரும் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் அதிரடியாக களமிறங்கியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பிராந்தியத்தின் முக்கிய நாடுகளான துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளுடன் நள்ளிரவில் அதிரடி ஆலோசனைகளை நடத்தியுள்ளார். கத்தார் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி பாகிஸ்தான் தலைமையில் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வரும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மத்தியஸ்த முயற்சிகளுக்கு முழு ஆதரவு திரட்டும் நோக்கில் இந்த உயர்மட்ட ராஜதந்திர காய் நகர்த்தர்கள் அரங்கேறியுள்ளன. கத்தார் பிரதமர் ஷேக் முகமது, சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர் இளவரசர் பைசல் பின் பக்கான் ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற அவசர தொலைபேசி உரையாடலின் விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. மத்திய கிழக்கை சூழ்ந்துள்ள இந்த மாபெரும் போர் பேரிடர் அடிப்படை காரணங்களை ராணுவ நடவடிக்கை மூலம் அல்லாமல் அமைதியான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலம் மட்டுமே தீர்க்க முடியும் என்பதை இரு தலைவர்களும் அழுத்தமாக வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பிடிவாதம் மற்றும் ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனியின் அணுசக்தி பிரகடனம் காரணமாக பேச்சுவார்த்தை முறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் பதற்றத்தை தணிக்க அனைத்து அரபு நாடுகளின் ராஜதந்திர முயற்சிகளையும் ஒருங்கிணைக்க சவுதி மற்றும் கத்தார் நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன. பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் மற்றும் உள்துறை அமைச்சர் மொக்சின் நக்வி ஆகியோர் ஏற்கனவே தெஹ்ரானின் ஈரானிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் அவர்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக கத்தாரில் இருந்து ஒரு சிறப்பு தூதுக்குழுவும் தற்போது ஈரான் தலைநகர் தெஹ்ரானை வந்தடைந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்துள்ள $1.8 பில்லியன் இந்திய மதிப்பில் சுமார் 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதமயமாக்கல் எதிர்ப்பு நிதி தற்போது அமெரிக்க அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. கடந்த 2021 ஜனவரி 6 அன்று அமெரிக்க நாடாளுமன்ற கட்டடத்தை தாக்கிய கலவரக்காரர்களுக்கு வரி செலுத்துவோரின் பொதுப்பணத்திலிருந்து இழப்பீடு வழங்க ட்ரம்ப் முயல்வதாக கூறி அடுத்தடுத்து 3 மாபெரும் கூட்டாட்சி வழக்குகள் பாய்ந்துள்ளன. பைடன் நிர்வாகத்தால் தாங்கள் பழிவாங்கப்பட்டதாக கூறும் ட்ரம்ப் ஆதரவாளர்களுக்கு உதவவே இந்த நிதி என ட்ரம்ப் தரப்பு கூறினாலும் இந்த அதிபர் ட்ரம்பின் அதிர்ச்சியூட்டும் மாபெரும் ஊழல் செயல் என அமெரிக்க கண்காணிப்பு அமைப்புகள் கொதித்தெழுந்துள்ளன. ஜனநாயக கட்சியினர் மட்டுமின்றி ட்ரம்பின் சொந்த கட்சியான குடியரசுக் கட்சியின் மூத்த எம்பிகளே இந்த நிதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வாக்கெடுப்புகளை தாமதப்படுத்தி வருவது ட்ரம்பிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. வாஷிங்டனில் உள்ள புகழ்பெற்ற குரூ கண்காணிப்பு அமைப்பு இந்த நிதியை உடனடியாக முடக்க கோரி கூட்டாட்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜனவரி 6 கலவர வழக்குகளை விசாரித்த முன்னாள் அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட பேராசிரியர்கள் அடங்கிய கூட்டமைப்பு வர்ஜீனியா நீதிமன்றத்தில் மற்றொரு அதிரடி வழக்கை தாக்கல் செய்துள்ளது. அவர்கள் தாக்கல் செய்துள்ள புகாரில் இந்த நிதிக்கு நாடாளுமன்றத்தின் எந்த அதிகாரமும் இல்லை, இது அமெரிக்காவிற்கு எதிர்கால கலகம் செய்தவர்களுக்கு நேரடியாக நிதி உதவி அளிப்பதாகும். இது அமெரிக்க அரசியலமைப்பின் 14வது திருத்த சட்டத்தை அப்பட்டமாக மீறும் செயல் என குற்றம் சாட்டியுள்ளனர். முன்னதாக கேபிட்டல் தாக்குதலின் போது நாடாளுமன்றத்தை
பாதுகாத்த காவல்துறை அதிகாரிகளான காரிடன் மற்றும் டேனியல் கார்ட்ஸ் ஆகியோரும் இந்த நிதிக்கு எதிராக வாஷிங்டனில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 1.8 பில்லியன் டாலர் நிதிக்கு பின்னால் ஒரு மாபெரும் சுயநல பேரம் இருப்பதாக அதிர வைக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிபர் ட்ரம்ப் அமெரிக்க வருவாய்க்கு எதிராக தொடர்ந்திருந்து 10 பில்லியன் டாலர் சிவில் வழக்குகளை வாபஸ் பெற்றுக் கொண்டதற்கு பிரதிபலனாகவே அமெரிக்க நீதித்துறை இந்த ஆயுதமயமாக்கல் எதிர்ப்பு நிதியை உருவாக்க சம்மதித்துள்ளது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுக்களை மறுக்காத அதிபர் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் இந்த நிதியை உருவாக்க அனுமதித்ததன் மூலம் நான் பெரும் பணத்தை இழந்துள்ளேன். ஊழல் நிறைந்த பைடன் நிர்வாகத்தால் மிக மோசமாக துன்புறுத்தப்பட்டு எனது ஆதரவாளர்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு நீதியை பெறவே நான் எனது வழக்குகளை விட்டுக் கொடுத்து உதவுகின்றேன் என ஆக்ரோஷமாக பதிவிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் அமெரிக்க ஈரான் போர் தீவிரமடைந்து ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கத்தால் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி ஏற்பட்டுள்ள இந்த இக்கட்டான வேளையில் ட்ரம்பிற்கு உள்நாட்டிலேயே இந்த நிதி விவகாரம் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. தற்காலிக தலைமை வழக்கறிஞர் டாட் பிளான்ச் 30 நாட்களுக்குள் இந்த நிதியை உருவாக்க திட்டமிட்டிருந்த நிலையில் நீதிமன்ற வழக்குகள் அதனை முடக்கும் நிலைக்கு கொண்டு வந்துள்ளன. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.